செஞ்சுரி மூலம் ஃபர்கான் வந்து 3 சாதனைகளை படைச்சிருக்காப்லன்னு சொல்றதை விட உடைச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போட்டி நடந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக செம்மையாக இருந்துச்சுங்க போட்டி. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இதில் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இது ஒரு ஃபார்மாலிட்டியான ஆட்டம் தான். ஆனாலும் இந்த போட்டியை ஜெயிச்சு ஒரு ஆறுதல் வெற்றியாவது பெறணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா இறங்கினாங்க. இதில் டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தானுக்கு ஓப்பனிங்கில் ஒரு சின்ன மாற்றமாக சயூம் அய்யூப்பை உட்கார வச்சுட்டு ஃபகர் ஜமானும் ஃபர்கானும் இறங்கினாங்க. 2 பேரும் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க, சம்மத்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அடிக்க வேண்டிய பால்களை அடித்தாங்க, நிதானமாக ஆட வேண்டிய பால்களை நிதானமாக ஆடினாங்க. இவங்க கூட்டணியை பிரிக்கவே முடியல. 176 ரன்கள் வரைக்கும் இவங்க கூட்டணியை பிரிக்க முடியல. 16 ஓவர்களில் 176 ரன்கள் இருக்கும்போது ஃபகர் ஜமான் 41 பந்துக்கு 82 ரன்கள் அடித்த நிலைமையில் ஃபகர் ஜமான் அவுட் ஆகிறாப்புல. அப்போ 16 ஓவருக்கு 176 ரன்கள், 1 விக்கெட் போயிருக்குது. கைவசம் 9 விக்கெட்டுகள் இருக்குது. இன்னும் 4 ஓவருக்கு குறைஞ்சது 50 ரன்கள் அடித்தா 230 240 ரன்கள் அடிக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு வழக்கம் போல் சீட்டுக்கட்டு மாதிரி பாகிஸ்தானுடைய விக்கெட்டுகள் சடன்னு வீழ்ந்து 212 ரன்களை மட்டும்தான் பாகிஸ்தானால் அடிக்க முடிஞ்சது. சாகிப் சதாப் ஃபர்கான் மனுஷன் அதிரடி ஆட்டி சரவெடியாக வெடித்து 60 பந்துகளில் 100 ரன்களை குவிச்சு அவுட் ஆகி போவாப்புல. சம்மதியான ஆட்டங்க. இந்த தொடர் முழுவதும் செம்ம ஆட்டம் ஆடியிருக்காப்புல இந்த சாகிப் சதாப் ஃபர்கான். பாகிஸ்தானை ஒத்தாளாக நின்று தாங்கி பிடிச்சிருக்கா மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த செஞ்சுரி மூலம் ஃபர்கான் வந்து 3 சாதனைகளை படைச்சிருக்காப்புலன்னு சொல்கிறத விட உடைச்சிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் ஒரே டோர்னமெண்ட்டில் இதுவரைக்கும் அதிக ரன்கள் அடித்தது யாருன்னு பார்த்தா விராட் கோலி 2014 319 ரன்கள் அடித்தது தான் இது வரைக்கும் அதிகபட்சமாக இருந்தது. இந்த போட்டியில் செஞ்சுரி அடித்ததன் மூலம் 383 ரன்களை அடித்து T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே டோர்னமெண்ட்டில் அதிக ரன்கள் அடித்தவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல இந்த ஃபர்கான். இது முதல் சாதனையாக பதிவாயிருக்கு. 2வது சாதனை என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் ஒரே டோர்னமெண்ட்டில் இதுவரைக்கும் எவனும் 2 செஞ்சுரி அடித்ததே இல்லை. இந்த தொடரில் ஏற்கனவே ஒரு செஞ்சுரி ஃபர்கான் அடிச்சிருந்தாப்புல. இந்த செஞ்சுரியோடு சேர்த்து 2 செஞ்சுரி அடித்து அந்த சாதனையை மெகா சாதனையை படைச்சிருக்காப்புல. இது 2வது சாதனையாக பதிவாயிருக்கு. 3வது சாதனை என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் வரலாற்றில் ஒரே டோர்னமெண்ட்டில் இதுவரைக்கும் அதிக சிக்ஸர்கள் அடித்தது யாருன்னு பார்த்தா நிக்கோலஸ் பூரன், வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த நிக்கோலஸ் பூரன் 17 சிக்ஸர்கள் அடித்தது தான் அதிகபட்சமாக இருந்தது. இந்த தொடரில் ஃபர்கான் 18 சிக்ஸர்களை அடித்து அந்த சாதனையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இது வந்து 3வது சாதனையாக பதிவாயிருக்குது. அதாவது 3 சாதனை T20 வேர்ல்டு கப் வரலாற்றில், கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே தொடரில் அதிக சிக்ஸர்கள், ஒரே தொடரில் அதிக ரன்கள், ஒரே தொடரில் 2 செஞ்சுரி அடித்து மனுஷன் 3 மெகா சாதனைகளை படைச்சிருக்கான். பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான விஷயமா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 213 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம்னு ஸ்ரீலங்கா இறங்குறாங்க. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 147 ரன்களுக்குள்ள ஸ்ரீலங்காவை கண்டெயின் பண்ணுனா இவங்க செமிஃபைனல் போகலாம். அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 147க்குள்ள கண்டெயின் பண்ணணும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஆறுதல் வெற்றியாவது பெற்று திரும்பணும் அப்படிங்கிற நிலைமையில் போட்டி தொடங்குது. ஆரம்பத்திலேயே ஸ்ரீலங்காவுடைய அதிரடி பிளேயர் பதும் நிசாங்காவை 2வது ஓவர்லேயே பாகிஸ்தானுடைய நசீம் ஷா ஒரு ஸ்லோ டெலிவரியை போட்டு தூக்கி விடுறா மனுஷன். மேட்ச் அந்த இடத்துல இருந்து பரபரப்பாயிருச்சு. அதன் பிறகு சீரான இடைவெளியில் விக்கெட் விழுகுது. ஒரு கட்டத்தில் 100 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க 12 ஓவர்களில் ஸ்ரீலங்கா. அடுத்த 47 ரன்களுக்குள்ள 5 விக்கெட்டுகளை எடுத்தால் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனால் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ஸ்ரீலங்காவுடைய கேப்டன் ஷானக்காவும் ரத்நாயகாவும் பாகிஸ்தானுடைய அந்த கனவை உடைச்சிட்டாங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அந்த 100 ரன்ல இருந்து பார்ட்னர்ஷிப் 60 ரன்கள் அடிப்பாங்க. 162 ரன்னுக்கு தான் 6வது விக்கெட் போகும். அப்போ 147 ரன்களை ஸ்ரீலங்கா கிராஸ் பண்ணிடுறாங்க.
செமிஃபைனல் போகக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு அதோட முடிஞ்சு போயிடுது. கடைசி 3 ஓவருக்கு 53 ரன்கள் அடிக்கணும். சரி ஜெயிச்சிட்டாவது போவோம் கடைசி மேட்சை அப்படின்னு 2 பேருமே போராட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. கடைசி 3 ஓவருக்கு 53 ரன்கள் அடிக்கணும். ஸ்ரீலங்காவுடைய கேப்டன் ஷானக்கா வேற மாதிரியான ஆட்டம் ஆடுறாங்க. மனுஷன் போடுற பாலையில சிக்ஸரும் பவுண்டரியுமா பொழந்து தள்ளுறான். கடைசி ஓவருக்கு 28 ரன்கள் அடிக்கணும். பவுலிங் போட வர்றது சாகின் ஷா அஃப்ரிடி. யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஃபர்ஸ்ட் பந்து 4 அடிக்கிறாப்புல ஷானக்கா. அடுத்த 3 பந்தும் கண்டினியூவாக சிக்ஸருங்க, ஹாட்ரிக் சிக்ஸர். எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ட்ரீட்டாக வந்துச்சு. கடைசி ஓவரில் 1 பவுண்டரி 3 சிக்ஸர் வரிசையாக 4 பந்துக்கு 22 ரன்கள் அடிச்சிட்டாப்புல. ஸ்ரீலங்கா ரசிகர்லாம் அப்படி கரகோஷம் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க. இன்னும் 2 பாலில் இன்னும் ஒரு பெரிய ஷாட் வந்தால் போதும், மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் அந்த கடைசி 2 பந்தை சாகின் ஷா அஃப்ரிடி டாட் பாலா வீசி 5 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை ஜெயிக்க வைக்கிறாப்புல. அந்த 2 பாலில் 1 பந்து ஒய்டு போடுறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அம்பையர் ஒய்டு கொடுக்கல. 5 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்று தொடரை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆறுதல் வெற்றி பெறணும்னு நினைச்ச ஸ்ரீலங்கா இதிலும் தோல்வி அடைஞ்சு அவங்களும் தொடரை விட்டு வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவை எதிர்கொள்கிறாங்க. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிக்கு போக முடியும். தோக்குற அணி வீட்டுக்கு போகணும். இந்திய ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.